பிரைஸ் அல்லாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவார். இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாது. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். அதாவது சாலமோன் ராஜா சொல்றாரு. சாலமோன் ராஜா வந்து ஒரு ஆலயம் கர்த்தருக்காக ஒரு ஆலயம் கட்டுறாரு. அந்த ஆலயம் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. பயங்கர அழகாக இருக்குது. அங்கே இருக்கிற அந்த சாலமோன் ராஜா இருக்கிற தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் பார்த்து அந்த ஆலயத்தை பார்த்து பிரமித்து நிற்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. இப்படியா போட்ட ஒரு ஆலயத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை, இப்படியா போகிற ஆலயத்தை நாங்கள் வந்து கண்டதே இல்லை, இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு, பயங்கர பயங்கர வந்து இப்போ ஒரு பயங்கர பிரகாசமாக இருக்குது சொல்லி அங்கே இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு வியந்து நிற்கிறாங்க. அப்போ தான் சாலமோன் ராஜா சொல்கிறார், ஆண்டவர் கைசப்பா முன்னாடி கையை தூக்கி, ஆண்டவர் நான் கட்டின ஆலயம் உமக்கு இது ஒரு பொருட்டே இல்லை, இந்த ஆலயம் உமக்கு முன்னாடி எம்மாத்திர ஆண்டவர், வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன், பூமிக்கும் வானத்துக்கும் மேலாக உயர்ந்த சர்வ வல்லமுள்ள தேவன், அப்படியாப்பட்ட தேவனை வந்து நான் ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளையான நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டீங்களா ஆண்டவரே, அதை விட ஒரு ஸ்லாக்கியம் எதுவுமே இல்லை ஆண்டவரே, அதை விட ஒரு பாக்கியம் எதுவுமே இல்லை ஆண்டவரே, இந்த ஆலயம் ஒரு பொருட்டே இல்லை, நீங்கள் தான் ஆண்டவனுக்கு எல்லாம் பொருட்டு, உம்மை போல ஒரு தெய்வத்தை நான் பற்றி கொண்டேன், அதுவே எனக்கு சந்தோஷம் சொல்லி சாலமோன் ராஜா கர்த்தரை புகழ்றார். அதாவது சாலமோன் ராஜாவுக்கு வந்து ஏசப்பா வந்து முன்னாடியே வந்து தாவீது ராஜா கிட்ட உடன்படிக்கை பண்ணுறாரு. தாவீது ராஜா கிட்ட ஏசப்பா சொல்கிறார், இது போல் உன்னுடைய சன்னதியில் வந்து உன்னுடைய மகன் சாலமோன் வந்து எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லி ஏசப்பா தாவீது உடன்படிக்கை பண்ணுறார். அந்த உடன்படிக்கை படி தான் சாலமோன் ராஜா கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுறார். அந்த ஆலயத்தை பயங்கர பிரம்மாண்டமாக, அதுதான் சாலமோன் ராஜா, இந்த ஆலயம் உமக்கு மட்டும் ஒரு பொருட்டே இல்லை ஆண்டவர், நீ பயங்கர மகிமை உள்ள தேவன் சொல்லி அழகாக சாலமோன் ராஜா கர்த்தரை புகழ்றார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம உலகத்தில் பிறந்திருக்க ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளையும் நம்ம அப்படிதான் உணரணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படியாப்பட்ட தேவன் நம்ம ருசிக்கணும், எப்படியாப்பட்ட நல்ல தெய்வத்தை நம்ம ஏற்றுக்கொண்டோம், அவர் நம்ம தகப்பான ஏற்றுக்க நம்ம ஒரு பிள்ளையாக மாற்றப்பட்டோமே, அது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கே சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளை உணரணும். ஏன்னா நம்ம தேவன் வானாதி வானங்கள் கொள்ளாதவர், பூமிக்கு வானத்துக்கும் மேலாக சர்வ வல்லம் உள்ள தேவன், மகிமை உள்ள தேவன், பிரசன்னம் உள்ள தேவன், அப்படியாப்பட்ட தெய்வத்தையும் நம்ம வந்து சொந்த தகப்பனாக ஏற்றுக்கொண்டோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ரொம்ப என்ன நடந்தாலும் சரி, நம்ம ஒரு நாள் நமக்கு கவலைப்படவே மாட்டோம். ஏன்னா ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்துக்கூடாது. முதல் நம்மளோட தேவன் நம்ம ஆராதிக்க ஏசப்பா எப்படியாப்பட்ட ஏசப்பா நம்ம ருசிக்கணும். ஏன்னா வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பேர் தேவனை வந்து பயங்கரமாக ருசித்தாங்க. சங்கீத தாவீது சொல்கிறாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பருவத நேராக நான் கண்களை ஏடுப்பேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தனத்துக்கு எனக்கு ஒத்தாசை வரும், இந்த வானத்தையும் பூமியை சகலத்தையும் உருவாக்குன தேவன், அதே காட்டில் வல்லமுள்ள தேவன், என் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் நிச்சயமாக கர்த்தர் எனக்கு அதை வந்து பேஸ் பண்ணுவார், நான் வந்து ஜெபிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் எனக்கு ஒத்தாசை கொடுப்பா சொல்லி அவர் முன்னாடி போகும்போதெல்லாம் முதல்ல எப்படியாப்பட்ட தேவன் உணர்ந்தா முன்னாடி போகிறாங்க. அப்போஸ்தலர் பவுல் ஜெபிக்கும் போது அநேக பேர் அப்படி தான் ஜெபம் பண்ணுறாங்க. நிறைய பேர் வேதத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஆபிரகாம் ஜெபம் பண்ணுற, ஆண்டவர் நான் உமக்கு முன்னாடி சாம்பலும் தூசியமாக இருக்கிற ஆண்டவர். ஆனால் வேதம் சொல்லுது ஆபிரகாம் வந்து அப்படியாப்பட்ட ஆள் கிடையாது, வந்து பொண்ணும் வெள்ளியமுடைய சீமானாக இருக்கான்னு சொல்லி வேதம் சொல்லு. அப்படியாப்பட்ட ஆபிரகாம் கர்த்தர் முன்னாடி தாழ்ந்து, நான் உமக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, என்கிட்ட இருக்கிற பொண்ணு ஒன்றுமே இல்லை, வெள்ளியும் ஒன்றுமே இல்லை, நீ எல்லாத்திலும் காட்டில் சர்வ வல்லம் உள்ள தேவன், நீதான் எல்லாமே எனக்கு கொடுத்தீங்க, உமக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை சொல்லி அவங்க வந்து பணிந்து போகிறாங்க. அவங்க ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் அவங்க ஜெபத்தை கேட்குறாங்க. ஏன்னா நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம எப்படியாப்பட்ட தேவனை நம்ம ஆராதி நம்ம உணரணும், எப்படியாப்பட்ட தேவனை வந்து நம்ம தகப்பனாக வந்து நம்ம கொண்டிருக்கோம் சொல்லி அதை உணர்ந்தாலே நம்ம வாழ்க்கை எல்லாவற்றையும் ஜெயம் பெற்றுக்கொள்வோம். நம்ம வாழ்க்கையில் என்ன சோதனை வந்தாலும் சரி, என்ன பாடு வந்தாலும் சரி, என்ன துன்பம் வந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்து அதை ஈஸியாக பேஸ் பண்ண முடியும். ஏன்னா சர்வ வல்ல தேவன் நம்மளோட கூட இருக்க, வானத்தையும் பூமியை படைத்த தேவன் நம்மளோட கூட இருக்கா சொல்லி நம்ம அதை உணரும் போது நிச்சயமாக வாழ்க்கை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும். நம்ம ஆராதிக்கிற தேசப்பா நல்ல தேவன், அன்பு உள்ள தேவன், அப்படியாப்பட்ட தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஏசப்பா நீங்கள் ஆண்டுடைய பிள்ளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கை எத்தனை நன்மைகளை செஞ்சுருப்பார், உங்கள் வாழ்க்கையில் எத்தனை அதிசயங்களை செஞ்சுருப்பார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செஞ்சுருப்பார். அவர் செஞ்ச நன்மைகள் நினச்சி சொல்லி அவர் துதிச்சு அவர் மகிமைப்படுத்துங்க. ஏன்னா தேவன் அப்படியாப்பட்ட அன்பு உள்ள தேவன், கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. வானாதி வானங்கள் கொள்ளாது சர்வ வல்லம் உள்ள தேவன், அப்படியாப்பட்ட தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். முதல்ல நம்ம அதை உணர்ந்து நம்ம எப்படியாப்பட்ட தேவனை ஆராதிக்கிறது நம்ம நினச்சி நம்ம நம்பிக்கையாக அவர் விசுவாசமான உறுதியாக பற்றி கொள்ளும்போது நம்ம வாழ்க்கை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும். சாலமோன் ராஜா அதுக்கு தான் சொல்கிறேன், நான் கட்டின ஆலயம் வந்து இது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆண்டவரே, இதை காட்டில் நீ மகிமை உள்ள தேவன் சொல்லி அவங்க பயங்கரமாக கர்த்தரை உணர்ந்து அவங்க கர்த்தர்கிட்ட கிட்டி சார் அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாமே கொடுத்தாரு. நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது ஒன்று நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படியாப்பட்டது நம்ம உணர்ந்து அதை நம்ம உணர்ந்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பாரு. முதல்ல நம்ம ஆராதிக்கிற ஏசப்பா நல்ல தேவன், அதை உணர்ந்து அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. ஆமென்.